வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசி அப்படின்னாலே எல்லாத்தையும் கெத்து நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத உண்மையமா இருக்கக்கூடிய ஆசாமி நீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்கள் மட்டுமில்லை, உறவினர் மட்டுமில்லை, வெளியிட்டார்களையும் நீங்கள் உற்றார் சுற்றமாக சேர்த்து கொண்டு கூட்டமாக வைத்துக் கொண்டு ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாம் மூவ் பண்ணிட்டே போகணும்னு எண்ணங்கள் வரும்போது எல்லாமே முயற்சி ஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, என்னுடைய போஷர் அப்படிங்கிற விஷயங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு வச்சுக்கிறீங்க. போஷர்ல தான் நிறைய விஷயங்கள் உங்களால் சக்சஸ் வர முடியும். புரிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப விஷயம் சக்சஸ் ஸ்டோரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய விஷயத்துல தெளிவாக சிந்தனை எடுத்து நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போது நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால 2ல உட்கார்ந்து கேதுவும் சந்திரனும் சேர்ந்து சேர்க்கிறாங்க. 3ஆம் இடத்துல இருக்க முயற்சிக்காக அந்த கேது சந்திரனையும் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அதனாலே நீங்க செய்யக்கூடிய நெளிவு சுழுவோட சில வேலைகள்லாம் செய்ய வேண்டிய வாரம் இது. கொஞ்சம் அழகா கிளீனா பண்ணீங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய சக்சஸ் ஸ்டோரி பிளாச் பண்ணிடலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரான செவ்வாய் உட்கார்ந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வர்த்தகத்தோடு மட்டுமில்லை, மறைந்த விஷயங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பைசல் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க வீடு வாசல்கள் பழைய இடத்துல ரொம்ப தூரம் தள்ளி போட்டிருக்கிற நிலக்குளங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. யாரும் உங்களுக்கு விட்டு ஆட்டையை போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காஷனும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் செகண்டா செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் ஒரு காஷன். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் 10ல் உட்கார்ந்துருக்கிற 5-10 தொடர்பு அப்படின்னாலே தொழிலே எப்பவுமே கொஞ்சம் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தோஷம் இருக்கும். ஆபீஸ்ல கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் காட்ட முடியும். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 6-7 தொடர்புடைய சனி பகவான் 8ல் அமர்ந்திருக்கிறார். 4 அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண வரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் தீர்வு செய்யக்கூடிய கொஞ்சம் கடன் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொடுக்கறதையும் வேண்டாம், வாங்குறது வேண்டாம். கொஞ்சம் தீர்மானமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை மீதுதான் செய்ய வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் கால்குலேட்டா கொடுங்க. கலத்திரத்து கூட பேசும்போது கொஞ்சம் ஃபிக்ஷன் எல்லாம் பேசுங்க. அவங்களோட சண்டை பயிற்சிகள்லாம் கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். அதனோட உறவு முறைகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் கொஞ்சம் ராகு பெருசா திங்க் பண்ணு யோசிப்பார். அதிர்ஷ்டத்தை நோக்கி வாழ்க்கையை முன்னேற்றி சொல்லிட்டே இருக்கீங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறார். ஆனால் ராகுவினால நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கா தேவியை வணங்குவது ரொம்ப நல்லதாக இருக்கிறது. வாரத்துல துர்கையை வணங்குவதனால வாழ்க்கையில பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது. உங்க புதனுடைய இடமான மிதனும் அவரும் உட்கார்ந்துருக்கிறது 8ல் உட்கார்ந்துருக்காரு. 8 11 தொடர்பு எப்பயுமே ராசியில சில சிக்கல்களை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்போம். ஆனால் எதிர்பாராத நண்பர் வழியிலே பண வரவு உண்டு அப்படின்னு தெரியுது. 12க்குரிய சந்திரனானவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசியை நடக்க போகிறதுனால இந்த வாரத்திலே சுபிட்சங்களும் மனநிறைவும் உண்டு. 7 8 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாகும். பச்சை நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட கலராகவும் அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன்.